ஹாய், வெல்கம் டு our சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷன்னு ஷாஷு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹெல்தியான பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி பிரண்டையை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். பிரண்டை இப்படி தாங்க இருக்கும். கட் பண்ணும்போது அந்த சைடு எட்ஜஸ்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பிரண்டை அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பிரண்டை துவையல் செய்யறதுக்கு பிரண்டை, காஞ்ச மிளகா, உளுந்து, புளி, வெள்ளை எள்ளு, உப்பு. இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பிரண்டையை சேர்த்துருக்கேன். இப்போ பிரண்டையை நல்லா வறுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகணும். க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் வரைக்கும் நம்ம பிரண்டையை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சரியாக வதக்கலைன்னா கண்டிப்பாக சாப்பிடும் போது தொண்டையில் ஒரு மாதிரி நமச்சலாக இருக்கும். பாருங்கள், டார்க் க்ரீன்லேருந்து இப்போ லைட் ஆகிடுச்சு. இன்னமுமே கலர் சேஞ்ச் ஆகணுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போது உளுந்து சேர்க்குறேன். இப்போ உளுந்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ கலர் உளுந்து சேஞ்ச் ஆயாச்சு. இப்போ வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். வெள்ளை எள்ளு ஏன் சேர்க்குறோன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் பிரண்டை துவையலுக்கு. இப்போது ரெட் சில்லி காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. புளி, புளியும் நல்லா அதே எண்ணெயில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவும் வறுத்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துருக்கேன். இது சூடு ஆறின பிறகு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயம், இப்போ பிரண்டை பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸிங்க. இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே எல்லாமே வதக்கி எடுத்துட்ட வாசி கொஞ்சமாக வதக்கிக்கலாம். கண்டிப்பாக பிரண்டை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பிரண்டையில். மிஸ் பண்ணாதீங்க. அதில் கொஞ்சமாக இப்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ்னு. பாருங்கள், ஹெல்தியான பிரண்டை துவையல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.